ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த பங்குனி மாதத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே நெருக்கடியான நேரத்தில் கூட படிப்படியாக உயரக்கூடிய ராசி சிம்ம ராசி இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம், தமிழ் மாதம் பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிம்ம ராசிக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட அந்த அஷ்டம சனிக்கு மேலே கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய இஷ்டப்பட்ட வாழ்க்கை வந்து நல்ல வகையில் அமையக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையப் போகுது. உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி சனி பகவானும் அட்டமஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இரண்டு கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஓரளவு கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட சுக்கிர பகவான் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்குது. அப்போது இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய விதி அப்படிங்கிறத மாற்ற முடியாது. ஆனால் சுக்கிர பகவான் இந்த இரண்டு கிரகங்களுக்கு மேலே உச்சத்தில் இருக்கிறதுனால திரண்ட நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது. அரண்டு போன வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றி, மிரண்டு போன வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றி உங்களை மிகப்பெரிய அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. சாதாரணமாகவே ஒரு கிரகம் உச்சமாக இருந்துன்னு வைங்களே, நமக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே திடீர் என்று முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக, அதாவது ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய, அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பங்குனி மாதத்தில் சிறப்பாக அமையும். சுக்கிர பகவான் எந்த ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரோ அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் தனகாரகராக இருக்கிறதுனால தன பண சம்பாத்தியம் அதிகரிக்கும். என்ன, உட்கார்ந்த இடத்துல முயற்சி பண்ணாமல் சில பேர் யோகமாக சம்பாதிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறத விட எடுத்த முயற்சிகளுக்கு ஏராளமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப் போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகுது அப்படிங்கிறத விட, திருமண வயசை கடந்தவங்களுக்கு திருமணம் ஆகுது அப்படிங்கிறத விட, திருமண வயசு வருவதற்கு முன்னாடியே இளம் வயதிலேயே திருமணம் அப்படிங்கிறத களம் காணக்கூடிய ஒரு மாதமாக பங்குனி மாதம் அமைய போகுது சிம்ம ராசிக்கு. அல்லது திருமண வயசை கடந்திருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் நமக்கு திருமணம் நடக்குமா, தன்னுடைய வாழ்க்கையில் திருமணமே நடக்காதா அப்படின்னு விரக்தியோடு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவதிகளுக்கு நல்லதொரு திருமணம் அமையக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப் போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மங்களகரமான சுபகாரியங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். ஒரு சில சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பாக்கியங்கள் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய, அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி, சொந்த திறமையை பயன்படுத்தி மெல்ல மெல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. ஜென்ம ராசியில் வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால அது வந்து விஞ்ஞானமாக இருந்தாலும் மெஞ்ஞானமாக இருந்தாலும் ஆழமாக யோசிக்கக்கூடிய, தீர்க்கமாக யோசிக்கக்கூடிய, தெளிவான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கக்கூடிய, நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மாதமாகவும் பங்குனி மாதம் அமையும். சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே மனோநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்லதொரு மார்க்கம் அப்படிங்கிறத விட தெளிவான சிந்தனை, உறுதியான முடிவுகளை வந்து தகுதியான வகையில் செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள், இதையெல்லாம் ஒரு சேர கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப் போகுது. பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு சனி பகவானும் ராசி அதிபதி சூரிய பகவானும் உங்களுக்கு சிறு பாதகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட, சுக்கிர பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் பாதகங்கள் இல்லாத சாதகங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான மாதமாக பங்குனி மாதம் அமையும்.
சூப்பர் சார். பங்குனி மாதம் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய மேன்மையை வழங்க போது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், தடைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். இன்னும் மேன்மை அடைய வளர அவங்க நம்ம குலதெய்வ விருட்சத்தினால அவங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்க இருக்கு சார்? குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது வெறுமனே கல்யாணம் மட்டுமல்ல, அந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிடைக்கக்கூடிய வாழ்த்துக்கள் எல்லாமே நமக்கு வாழ்த்துக்களாக கிடைக்கக்கூடிய ஒரு வரத்தை மிகப்பெரிய அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. கல்யாணத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருமே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் நிறைய பேர் பொறாமப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையா, வாழ்த்து சொல்வதற்கு பதிலாக ஏக்கமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏக்கங்களுக்கும் தாக்கங்களுக்கும் மத்தியில் உங்களுக்கு நல்ல வித ஆக்கங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும். கல்யாணம் மட்டுமல்ல, கல்யாணம் அப்படிங்கிற அந்த திருமண சம்பந்தப்பட்ட வைபவம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கிடைக்கக்கூடிய புத்தர பாக்கியம், அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் கௌரவம், அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்க செய்யக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஒரு விஷயத்துக்காக வேண்டுதல் வச்சோம், ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை வச்சோம், ஒரு விஷயத்துக்காக விரதம் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு மேலே எந்தெந்த காலங்களில் எந்தெந்த விஷயங்கள் நடந்தேறணுமோ அந்தந்த காலங்களில் அந்தந்த விஷயங்கள் தடங்கள் இல்லாமல் நடந்தேறக்கூடிய, இடைஞ்சல் இல்லாமல் நடந்தேறக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சிம்ம ராசிக்கு கேது பகவான் இருக்கிறதுனால நல்லவங்க அப்படிங்கிறத விட கெட்டவங்க சாகவாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த கெட்டவங்க மூலமாக நமக்கு தெரியாமலே கெட்டு போகக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கெட்டதை நம்பி கெட்டவங்களை நம்பி கெட்டு போகாமல் நல்ல விஷயங்களை அவ்வப்பொழுது தட்டுப்பட வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.